அடுத்து கன்னி ராசி நேயர்களே. கன்னி. கன்னின்றது இது வந்து பெண் வீடு, புதன் வீடு, நில தத்துவம். எப்படின்னா அந்த பேர் கன்னின்ற மாதிரியே இவங்க வந்து அந்த பொறுமை இருக்கும், ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க நிறைய பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் ஆமா, பெண்ணும் ஆணும் பொறுமை அழகா இருப்பாங்க, நல்லினமா இருப்பாங்க. அந்த உடம்ப ஃபிளெக்சிபிலிட்டி சொல்லணும், அந்த டான்ஸ்லாம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், அதெல்லாம் இவங்க சூப்பராக இருப்பாங்க. நல்ல சின்ன வயசுல நல்லா படிப்பாங்க, கவிதை எழுதுறது, கவிதை பாடுறது, இதெல்லாம் கன்னி ராசி வந்து சூப்பராக செய்வாங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக் பீப்புள், ரசிக்கிற தன்மை இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி, பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. இவர்களுக்கு வர துணைவியார் இல்லை கணவன் துணைவி இவங்களுக்கு வரதான் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், இவங்க ஜாலி, இவங்க தான் புதன் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண நினைப்பாங்க. சிலவங்கல்ல சொல்லுவாங்கல்ல, எனக்கு பாட்டு பாடு, எனக்கு ரோஸ் குடு, ரோஸ் கொடுக்கறனாலும் மனசுல இருக்கு எதிர்பார்ப்பு, எனக்கு கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுத்தாதான் நான் நம்புனாலும் அது வந்து கன்னிராசி. இவங்க அப்படியே 7ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனம், குருவோட வீடு. இவங்க அப்படின்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள வச்சுப்பேன், உன்னை நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான் தப்பு, உன்னங்கன்னா விட்டுமா எட்டுமே விட்டுறேன், பத்திரமா கூட்டிட்டு வரேன், பொறுப்பா நடந்துப்பாங்க. கன்னி அப்படி இல்லை, நீ 1 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வர்றது பிரச்சனை இல்லை, நான் கேட்ட பஞ்சு மிட்டாய் எங்க, என்ன ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போறேன், ஐஸ்கிரீம் எங்க, அதை தான் கேட்பாங்க. அது வந்து கன்னிராசி. திருமணம் இப்ப நீங்க சொன்னா வரப்போறவங்க எப்படின்னு சொல்றீங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் லவ் ஓகே, நான் இப்ப சொன்னது திருமண வாழ்க்கை. வர ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. இவங்களோட லவ் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வர லவ் வந்து கொஞ்சம் வர ஆப்போசிட் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும், கொஞ்சம் அவ்வளவு, அதாவது சோம்பேறி இல்லை, எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து எதிர்பார்க்கறதா பூர்த்தி பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்கணும், எனக்கு எஃபோர்ட் எடுத்து எனக்கு காட்டு. அதாவது ஒரு படத்துல வரும், கண்டக்டர் இங்க வர்ற பஸ் டிக்கெட் இல்ல, எனக்காக நீ போய் அந்த கூட்டத்துல போய் வாங்கி எடுத்துட்டு வா, நீ எடுக்கிற எஃபர்ட்டை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து இவங்க. ஆனா இவங்க லவ்வர்ஸ் எல்லாம் எப்படின்னா, உக்கார அவட வருவா அப்படின்னு சொல்லி உக்காட்டுருப்பாங்க. அந்த மாதிரிதான் இவங்க. இவர்கள் எந்த தொழில் செஞ்சா சிறப்பா இருக்கீங்க? தொழில் வந்து அதான் இது நிலத்தத்துவம் சொன்ன, நிலத்தத்துவம் கன்னி. இதுல சிம்பிளே கையில பாத்தீங்கன்னா ஒரு நெற்கதிர் இருக்கும். ஸோ இவங்க உணவு சம்பந்தமா எந்த தொழில் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐடி துறையில நிறைய பேர் இருப்பாங்க இதில். ஏன்னா இவங்க மூளை சம்பந்தமாகவும் பெருமளவுக்கு உடலால கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து யோசிக்கிறதுலாம் பட்டாசா யோசிப்பாங்க. மூளை சம்பந்தமான விஷயம் சூப்பராக இருக்கும். ஸோ ஐடி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது 2. ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுவாங்க இவங்க. நிறைய பேர் புரோக்கரேஜ் தொழில், கமிஷன் தொழில், அதுலேயும் இவங்க நல்லா ஷைன் ஆவாங்க. இவங்களோட உடல் நலம் எப்படி இருக்குங்க? உடல் நலம் இப்போ உடல் அந்த காலப்புருஷ தத்துவத்துக்கு இது வந்து அடிவயிறு, கர்ப்பப்பை, இதெல்லாம் வந்து கன்னி வீடு வரும். கன்னி அப்படின்னாவே நான் கர்ப்பப்பை தான். அந்த கர்ப்பப்பை எப்போ மாறுதோ, குழந்தைலேருந்து எப்போ ஒரு பெண்ணுக்கு மாறுதோ அதுதான் கன்னி. இல்லை இதே ராசி ஆண்களுக்கும் பொருந்தும் இல்லை? ஆண்களும் பொருந்தும். இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த அடிவயிறு, கர்ப்பப்பை இடத்துல தான் சில இஷ்யூஸ் வரும் இவங்களுக்கு. நிறைய கன்னிராசி நூற்றுக்கணக்கான ஜாதகம் பார்த்தாச்சு அவங்களுக்கு வரும். ஸோ இது பயப்படுறதுக்கு இல்லை, இது முன்னாடிலேருந்தே அதுக்கேற்ற உணவு முறையில வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். இப்ப ஜென்ஸா இருந்தா என்னன்னா அடிவேர்ல பிரச்சனை வரும், அடிவேர்ல பிரச்சனை வரும். அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமா லைட்டா ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ முன்னாடில இருந்து அதுக்கான சாப்பாடு எல்லாமே ஒழுங்கா சாப்பிட்டு வந்தோம், அதுக்கான எக்ஸசைஸ் ஒழுங்கா சாப்பிட்டு வந்தாலே சரியாயிடும். இப்போ இவருக்கான தெய்வங்கள் எதுயா? தெய்வங்கள்னா பெருமாள் வழிபாடு தான். பெருமாள், கிருஷ்ணன் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு சூப்பரா வேலை செய்யும். கன்னிமார் தெய்வங்கள், அந்த 7 கன்னிமார் தெய்வங்கள், அவங்களுடைய வழிபாடு இதெல்லாம் செய்யும். எந்த கோவிலுக்கு இவங்க போனாலும், இப்போ இவங்களுக்கும் புதன்கிழமை புதன் ஹோரை, புதன் நல்ல வேலை செய்யும். இல்லை எந்த நாள் அவங்க போனாலும் இவங்க அந்த படையல் போடுறது, இந்த கன்னிமார் தெய்வங்கள், குல தெய்வங்கள் நம்ம ஜென்ரலாக படையல் போடுவோம். கடவுளுக்கு படையல் போட்டு இவங்க வந்து வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பர். இன்னொன்று இவங்களும் மற்றவங்களுக்கு அன்னதானம் இவங்க கையால் செஞ்சாங்கன்னா அதுவும் சூப்பராக வேலை செய்யும். என்ன பொருள் அதான் அன்னதானம் பண்ணால் போடும். மற்றபடி நீங்கள் மற்ற கடவுள் சொன்ன மாதிரி அந்த பூஜையோ பிரம்மாண்டமா பண்ணோம் அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. இல்லை இவங்களுக்கு வந்து அந்த படையல் தான், படையல் தான். இல்லை இப்போ நீங்கள் சிம்மத்தை கூட்டு வந்து சமையல் செய்ய மாட்டாங்க, பெருசா பிடிக்காது அவங்களுக்கு. ஆனால் இவங்களை வந்து இப்போ சமையல் துறையிலே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஐடிலையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஹையர் பொசிஷனில் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க வீட்லேயே சமையல் செய்ய மாட்டாங்க. ஆனால் குழந்தை கோயிலில் வந்து டக்குன்னு அடுப்பு பத்தையம்னு வந்து செய்வாங்க. ஆமாம், ஏன்னா கன்னி ராசிக்கு வந்து சமையல் செய்யறதும் மற்றவங்களுக்கு செஞ்சு போடுறதும் ரொம்ப பிடிக்கும். என்ன ஏதுன்னா பார்க்க முடியும், இறங்கி செய்வாங்க. அதனால இவங்க செய்யறதுதான் டேஸ்டாக இருக்கும். இவங்க கன்னிராசி சாப்பாடு செஞ்சா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும்.